ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை. பின் சென்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். மார்க் 10:52. இயேசு அன்போடு பத்திமேவை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பத்திமேயு, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுத்து, நீ போகலாம் என்று சொன்ன போதிலும் கூட அவன் தன் வீட்டுக்கு போகவில்லை, இனத்தாரிடம் போகவில்லை, இயேசுவையே பின்தொடர்ந்தான். ஒருமுறை கர்த்தர் 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். தங்களை ஆசாரியனுக்கு காட்டப் போகையில் 10 பேரும் குணமாக்கப்பட்டார்கள். அதில் 9 பேர் அவரிடம் வரவே இல்லை. ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். இந்த பர்த்திமேயு நன்றி செலுத்தினது மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றும் பாக்கியத்தையும் பெற்றான். சில ஆண்டுகளுக்கு முன்பு கண் தெரியாத ஒரு வாலிபனை சுவிசேஷ கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். ஊழியர் மிகுந்த மனதுருக்கத்தோடு அவனுக்காக ஜெபித்த போது அவனுடைய கண்களை கர்த்தர் அற்புதமாய் திறந்தார். மறுநாள் அந்த கூட்டத்திற்கு வந்து சாட்சி சொல்லும்படி ஊழியர் சொல்லி அனுப்பியிருந்தார். அவனோ வரவில்லை. அடுத்த நாளும் வராததால் ஊழியர் அவனை தேடி அவனது விலாசத்திற்கு சென்றார். அவன் சொன்னான், 3 வருடத்திற்கு முன்பு திடீரென்று கண் குருடானது. அதிலிருந்து ஒரு சினிமாவை கூட நான் பார்க்கவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக வந்த எல்லா சினிமாக்களையும் பார்த்துவிட்டு பிறகு சாட்சி சொல்லலாம் என்று எண்ணினேன் என்றான். ஆனால் இந்த பர்த்திமேயுவோ கண்கள் திறக்கப்பட்டவுடன் தன்னுடைய இனத்தவர்களை காண வேண்டும் என்று விரும்பவில்லை, உலக உல்லாசங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. தியாகத்தோடு இயேசுவையே பின் செல்ல விரும்பினார். இயேசுவை பின்பற்றுவது சாதாரண காரியம் அல்ல. பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்க வேண்டியதிருக்கும். பரிசேயரின் சதியையும் சிறுவையின் கொடுமையையும் சகிக்க வேண்டியதிருக்கும். ஒரு முறை ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். லூக்கா 9:57-58. அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் பேராயிருந்தாலும் அவருக்காக சொகுசான நித்திரையையும் வசதியான படுக்கையையும் இன்பமான உலக வாழ்க்கையையும் விட்டுவிட எல்லோரும் முன்வருவது இல்லை. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24. தேவ பிள்ளைகளே, அவரோடு நீங்களும் பாடுகளை சகித்து அவரையே பின்பற்றுவீர்களானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் சீயோன் பர்வதத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு என்றென்றைக்கும் நிற்பார்கள். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. லூக்கா 9:62.